ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி தண்ணி பூரி ஸ்வீட்ஸ் எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பூரி மாவு அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சோடா உப்பு போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய் நான் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிரைண்ட்னா நைஸாக கிரைண்ட் பண்ணக்கூடாது, குறப்பாக இருக்கணும். கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிற நேரத்தில் இந்த உருண்டைகளை நம்ம நல்லா பூரி அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குறப்பாக அரைச்ச தேங்காயில் சுகர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் சுடு தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு பூரியாக நீங்கள் போடணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற டைமு உள்ளே போயிடும். வெந்ததுக்கப்புறம் மேலே வரும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சமாக அதில் தேங்காய் வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா தண்ணி பூரி ஸ்வீட் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தண்ணி பூரி ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.